விடியகால 5:30 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிட்டு நானும் நண்பனும் திருவண்ணாமலை கிரிவலம் தான் போறோம். போலாமா? ஹாய் கைஸ், நாங்க பாட்டி மேக்டி டிரைவர். திருவண்ணாமலை போலாமா? வாங்க பறக்கலாம். நாங்க திருவண்ணாமலைக்கு பஸ் காருன்னு பிளான் பண்ணி கடைசியா ஒரு பைக்லயே கிளம்பிட்டோம். வண்டிக்கு பெட்ரோல போட்டு காத்த செக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. மழை காலத்துல இருந்து தப்பிச்சு பனி காலத்துல மாட்டிக்கிட்டோம். சரியான குளிருங்க. ஒரு வழியா பனி காத்த சமாளிக்க ஹெல்மெட்டை கவர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்க மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. குளிர தாங்க முடியாம டீ கடைக்கு வர விட்டாச்சு வண்டியை. இந்த காஃபி தரமா போட சொன்னா ஆத்தி சூடு இல்லாம பண்ணிட்டாரு. நானும் ஆரி போன காஃபியை குடிச்சு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் 1 hour டிராவல் பண்ணி திண்டிவனம் டீ டைம் கொண்டோம். சூடான 2 பாதாம் பால் வாங்கி சாப்பிட்டோம். வேற மாதிரிங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. இதுக்கப்புறம் தான் நீங்க சிறப்பான சம்பவத்தை பார்க்க போறீங்க. நல்லா போயிட்டு இருந்த வண்டி சடனா ஆஃப் ஆயிடுச்சு. எவ்வளவு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம், ஸ்டார்ட் ஆகல. இந்த ரோட்ல ஒரே ஒருத்தர் தான் வண்டி ஓட்டிட்டு வந்தாரு. எங்களுக்கு மெக்கானிக் ஷெட்ல மட்டும் டிராப் பண்ணுங்கன்னு சொன்னேன். எங்களுக்கும் மெக்கானிக் ஷெட்டுக்கும் 12 கிலோமீட்டர் அவ்வளவு தூரம் டோக் பண்ணாரு. கடவுளா பார்த்து அமுச்சு விட்டா மாதிரி சூப்பரா வந்தாருங்க, ஹீரோ மாதிரி. மெக்கானிக் ஷெட் வரை டோக் பண்ணவர் இவர் தான். கடைசியா பார்த்தா நம்ம ஃப்ரெண்டோட ஃபாலோவர். மெக்கானிக் நான் எவ்வளவு ட்ரை பண்ணி வண்டி கடைசி வரை ஸ்டார்ட் ஆகல. சென்சார் கம்ப்ளைண்ட் ஷோரூம் கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வண்டி ஷோரூம்ல விட்டு வண்டி ஈவினிங் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. நம்ம கூட ஹெல்ப் பண்ண வந்தவர் நான் வண்டி வாங்கி வைக்கிறேன், என் வண்டி எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. என்ன மனுஷங்க அவரு. சிவன் கோயிலுக்கு போனாலே சோதனை வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சோதனையை தாண்டி சிவனை பார்த்துட்டாலே அதாங்க சாதனை நமக்கு. ஒரு வழியா அண்ணாமலை கிட்ட வந்தாச்சு. இந்த மலையை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டோம். திருவண்ணாமலை வந்ததும் நம்ம நண்பர்கள்லாம் வந்துட்டாங்க. நம்ம ஃப்ரெண்டு அவரோட வீட்டுக்கு கூட்டு போயிட்டு தரமான ஒரு விருந்த போட்டாரு. சாப்பிட்ட முடிச்ச கையோட கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நடக்க போலாமா? ஃபர்ஸ்ட் கோபுர தரிசனம் பார்த்துட்டு சரியா ஒரு 2 மணிக்கு கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுவோம். 14 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண போறோம். போற வழி ஃபுல்லா அன்னதானம். சாப்பிட்டதான் வயிறு இல்ல. ஃபர்ஸ்ட் நாங்க விமலிங்கத்தை பார்த்துட்டு சூப்பரான தரிசனம் போட்டோம். நாங்க போன டைம் ரொம்ப பெரிய கூட்டம்லாம் இல்ல. அதுக்கப்புறம் நிறுதிலிங்க சூப்பரான தரிசனம் பார்த்தோம். இந்த கிரிவல பாதையில எல்லா லிங்கத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. அதுக்கப்புறம் சூரிய லிங்கத்தையும் சூப்பரா தரிசனம் பண்ணோம். தாகத்தை தீர்க்க அருமையான ஒரு கரும்பு ஜூஸ் போட்டாச்சு. வர்ண லிங்கத்தையும் பார்த்துட்டு பக்கத்துல சாய்பாபா கோயில் இருந்துச்சு. ரொம்ப அமைதியா இருந்துச்சுங்க அந்த கோவில். கிரிவல பாதையில சிவனும் பார்வதியும் சேர்ந்த மாதிரி மூலஸ்தானத்துல இருக்காங்க. அவ்வளவு அற்புதமா இருக்கு பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் வாயு லிங்கத்தை சூப்பரான தரிசனம் பண்ணோம். கார்த்திகை தீபம் முடிஞ்சு 3வது நாள் தான் கிரிவலம் வந்திருந்தோம். அந்த தீபத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க பாப்பீங்க. கண்டினியூவா நடந்து 10 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். அதுக்கப்புறம் ஃபில்டர் காப்பி குடிக்க ஒரு சின்ன ஒரு பிரேக்கப் போட்டாச்சு. இந்த கடையில பிரைஸும் சரி டேஸ்டும் சரி சூப்பரா இருந்துச்சு. மறக்காம ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் குபேர லிங்கத்தையும் சூப்பரான தரிசனம் பண்ணோம். கரெக்டா ஒரு 6 மணி இருக்கும். மலை உச்சில தீபம் அவ்வளவு பிரகாசமா இருந்துச்சு. ரோட்ல போறவங்க எல்லாரும் அரோகரா அவ்வளவு சூப்பரா கத்திட்டு இருந்தாங்க. இந்த தீபத்தை பார்க்க லட்சக்கணக்கான பேர் இங்க வராங்க. நான் லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈசானி லிங்கத்தை சூப்பரா தரிசனம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆறுபடை முருகனை சூப்பரா பார்த்துட்டு தரிசனம் பண்ணி வெளியே வந்துட்டோம். டைம் போக போக கூட்டம் அதிகமாயிட்டே இருந்துச்சு. இந்திரலிங்கத்தை விட சம்பா கூட்டம் ஆயிடுச்சு. 1 hour அப்புறம் தான் சாமியை பார்த்தோம். ஃபைனலா கோபுர தரிசனம் பார்த்துட்டோம். ஆதியும் அந்தமும் நீ உலகத்தை காப்பவனும் நீ. ஓம் நம சிவாய. நைட்ல லைட் செட்டிங்ல கோபுரத்தை பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்கு. சார்பா 7 மணிக்கு கிரிவலத்தை முடிச்சிட்டோம். உங்க எல்லாருக்கும் செத்து தான் வேண்டியிருக்கு. அண்ணாமலை இருக்காரு, கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். இப்ப ஃப்ரெண்டோட ஃபாலோவர் ட்ரெஸ் எடுக்க போனோம்னு சொன்னாரு. அங்க போனா ட்ரெஸ் எடுத்து கையில கொடுத்து அட்வான்ஸ் ஹாப்பி பண்ணேன்னு சொல்றாரு. சரியான ஷாக் ஆயிட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கடும் பணியில சென்னை வந்து ரீச் ஆயிட்டோம். நைட்ல டிராவல் பண்ணும்போது சேஃப்டியா போங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.